Assalamu alaikum. Hi friends and families. Welcome to Shah's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஊடக மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வால் பகுதியும் துண்டு பகுதியும் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 5 பூண்டை நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு அட்லீஸ்ட் ½ அன் ஹவராவது நல்லா ஊறணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம். மீன் குழம்பு பொறுத்தவரை சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் புளியை நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 2 காய், முருங்கைக்காயும் மாங்காயும் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து நம்ம மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கரைச்சி எடுத்த புளி எடுத்துக்கிறேன். இதில் 5 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஹோம்மேட் மல்லி மசாலா, வீட்டிலேயே நான் அரைச்சி யூஸ் பண்ணுறது. இதில் நம்ம இப்போ 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா கையை வச்சு நல்லா ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கலாம். நான் மேக்ஸிமம் மீன் குழம்பை மண் சட்டியில் தான் செய்வேன். இதில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே இதில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆயிலில் நான் 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் நல்லா பொரியிற வரை வதக்கி விடுங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணோன்னே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்களை ஆட் பண்ணலாம். முருங்கைக்காயும் மாங்காயும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போது மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் ஆட் பண்ணலாம். மீனை போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மீன் வேகிற வரை இது நல்லா மூடி வைங்க. இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிவிட்டு
மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது அடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோன்னா அதில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்ச மீனை இதில் ஆட் பண்ணலாம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், லன்ச் ரெடி. இப்போது ஹாட் ரைஸ் கூட நம்ம ரெடி பண்ண உடக மீன் குழம்பு, முருங்கைக்காய் மாங்காய் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொரிச்ச மீனோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஷாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.